Hello students, welcome to Hiba Maths. 7th standard Mathsல worksheet 5 பார்க்கலாம். Direct and indirect proportions. ஸோ இந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருந்திருக்கும், அதை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து MCQ questions தான் கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் சாய்ஸ் questions. அதில் ஃபஸ்ட் question, if one can finish a work in n days, then a part of work finished in 1 day அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆள் மொத்தமாக ஒரு வேலையை வந்து n டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஒரு 12 டேஸாக இருக்கட்டும், 13 டேஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண அவ்வளோ நாள் எடுத்துச்சுன்னா ஒரே ஒரு நாளுக்கானதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் டேஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ ஒரு நாளுன்னு கேட்டிருக்கனால 1, டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து n. ஸோ ஆப்ஷன் வந்து சி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். if x and y are in direct proportion, then which of the following is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருந்தால் என்ன அர்த்தம்னா x by y is equal to constant. இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கிடைக்கணும். ஸோ ஆப்ஷன் வந்து டி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். x and y are in direct proportion. if y is equal to 20 and x is equal to 8, then the value of y when x is equal to 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு x1 y1 கொடுத்துட்டு செகண்ட் வந்து x2 மட்டும் கொடுத்துருக்காங்க, y2 வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸு y இருக்குது, x1 y1 x2 y2. x1 வந்து 8ஆக இருக்கும்போது y1 வந்து 20ஆக இருந்துச்சு. இப்போ x2 வந்து 40ஆக இருக்கும்போது y2 என்னவாக இருக்கும், அதுதானே கேள்வி. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா நம்ம எப்படி எழுதுவோம், ரேஷியோவில் எழுதுறது தான் பெஸ்ட் இல்லைங்களா. x1 by y1 is equal to x2 by y2. x1 என்ன கிடச்சிது, 8 by 20 is equal to x2 வந்து 40 by y2. இப்போ இந்த y2 வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும், 20யே இந்த பக்கம் கொண்டு போகணும் இல்லைங்களா. க்ராஸ் மல்டிபிள், இந்த கீழே இருக்கிற நம்பர் இந்த பக்கம் போயிடணும், இந்த சைடு கீழே இருக்கிறது 40 பக்கத்தில் போயிடும். ஸோ 8y square is equal to 20 into 40. இப்போது y ஸ்கொயர் y2 அப்படியே இருக்கட்டும், 8 மட்டும் என்ன பண்ணிடலாம், கீழே கொண்டு வந்துடலாமா. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 8 1 டைம், 8 5 டைம் 40 அண்ட் 5 into 20யா, 5 2s are 10, இந்த 0 அப்படியே எழுதிடலாம். ஸோ ஆன்சர் 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ y2 ஓட ஆன்சர் வந்து 100, ஆப்ஷன் வந்து பி. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். if an increase in one quantity brings about a corresponding decrease in another quantity. பாருங்கள், ஒரு இது இன்க்ரீஸ் ஆனால் ஒரு இது கம்மியாது, அப்படி பார்த்தாலே அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. ஸோ தென் டூ குவான்டிட்டிஸ் வெரி இன்வெர்ஸ்லி, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்க்ரீஸ் ஆகி அதுவும் இன்க்ரீஸ் ஆனால் டைரக்ட், ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று டிக்ரீஸ் ஆனால் கம்மியான அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். y varies inversely with x. அவங்களே கொடுத்துட்டாங்க. if y is equal to 9, x is equal to 1, then the value of y when x is equal to 3. நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் மாதிரி தான், என்ன இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷன் செய்ய முடியாது, மல்டிப்ளிகேஷன் செய்யணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் செய்யும் போது x1 into y1 is equal to x2 into y2. x1 1 y1 9, that is equal to x2 வந்து 3, y2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 டிவிஷனில் நம்ம கொண்டு வந்துட்டாலே போதும் இல்லையா. 1 into 9 by 3 is equal to y2. 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 1 டைம், 3 3 டைம். ஸோ 1 into 3 3, that is equal to y2. ஆப்ஷன் வந்து டி. fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது நம்மளோட 6th கொஸ்டின் இல்லைங்களா. if 30 is to 50 is equal to 6 to x, then the value of x is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோனாலே டிவிஷனில் தானே எழுதணும். ஸோ 30 by 50 is equal to 6 divided by x. ஸோ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். எக்ஸு இந்த பக்கம் போயிடணும், இந்த ஃபுல் டேர்மை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கலாம். ஏன்னா 2 ஸ்டெப் நம்ம எழுதணும், அது தேவையே இல்லை. எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு 30 by 50 எப்படி எழுதலாம், 50 by 13 எழுதிக்கலாம். 6 1 டைம், 6 5 டைம் 30 இல்லையா. 6 1 டைம், 6 5 டைம் 30, 5 1 டைம், 5 10s are 50. ஸோ x is equal to 10. 7th கொஸ்டின் பாருங்கள். the side of a rhombus and its perimeter are in dash proportion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரோம்பஸோட சைடு இன்க்ரீஸ் ஆனால் பெரிமீட்டரும் கண்டிப்பாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும், குறையவே செய்யாது. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ரைட் ப்ரொபோர்ஷன். 8th கொஸ்டின். if 8 erasers can bought for 10.4, அதாவது 10 rupees 40 paise, then the number of erasers that can be bought for 33 rupees 80 paise is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 எரேசருக்கு வந்து 10 ரூபாய் 40 பைசா ஆச்சுன்னா 33 rupees 80 பைசாக்கு நீங்கள் எத்தனை எரேசர் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எரேசரோட வேல்யூ என்ன அது கண்டுபிடிச்சாலே போதும் இல்லையா. ஸோ 8 erasers is equal to 10.40 and 1 eraser is equal to 10.40 by
8. இப்போ வந்து இதை வந்து 8ஆல் டிவைட் பண்ணும். நான் இந்த பக்கம் செய்கிறேன், அங்கே இடம் இல்லை. 10.40 divided by 8. 8 1 time, 8 10க்கு அப்புறம் 9 10, 8க்கு அப்புறம் 9 10, 2 இருக்குது. இந்த 4 கொண்டு வந்துடலாம். 4 கொண்டு வந்தோன்னா 8 3s are 24 இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு 2 நம்பர் தள்ளி இருக்குது. இந்த 0 இங்கே எடுத்துட்டோன்னா 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம். ஆன்சர் 1.3. ஸோ ஒரு எரேசரோட வேல்யூ 1 rupee 3 paise. இப்போது நம்ம கொஸ்டின் என்ன, 33 rupees 80 பைசேக்கு எத்தனை எரேசர் வாங்கலாம் அதுதானே கொஸ்டின். ஸோ டோட்டல் அமௌண்ட் மேலே எழுதிருங்க. 33.80 டிவைட் பை ஒரு எரேசரோட வேல்யூ என்ன, 1.3. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா 26 கிடைக்கும். எப்படின்னு சொல்லித்தரேன். 33.80 டிவைடட் பை 1.3. 2 டைம்ஸ் பண்ணால் 26 கிடைக்கும். அதுக்கு மேலே பண்ண 39 ஆகிடும். ஸோ செய்ய முடியாது. 26க்கு அப்புறம் 20 27 28 29 30 31 32 33 7 இருக்கா. பாயிண்ட்டுக்கு அப்புறமா 8 இருக்குது. 8 இறக்கிடலாம். அண்ட் 6 டைம்ஸ் பாருங்கள். 6 3s are 18, பேலன்ஸ் 1, 6 1s are 6 + 1 78. இந்த 0 அப்படியே கொண்டு வந்துடலாம். அண்ட் என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கா. ஸோ இங்கே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது ஒரு டெசிமல் கேன்சல் ஆகிட்டு வெறும் ஒரே ஒரு நம்பர் பக்கத்தில் மட்டும் பாயிண்ட் வச்சா போதும். ஸோ ஆன்சர் 26.0 இருக்குது. இந்த 0 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் நம்மளால் 26 எரேசர் வாங்க முடியும். 9th question பாருங்கள். if a box of a pen is given to 25 children, ஒரு பாக்ஸு பென்னை வந்து 25 childrensக்கு நம்ம ஷேர் பண்ணுறோமா. அப்படி கொடுக்கும்போது எல்லாருக்குமே 2 பென்னு கிடைக்கலாம். அப்போது எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 50 பென்ஸ் இருக்கணும் இல்லையா. 25 to 50. இஃப் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு டு 10, ஸோ 25 சில்ட்ரன்ஸ்லேருந்து 10 சில்ட்ரன்ஸாக வந்து குறைஞ்சிருச்சுன்னா தென் ஈச் வில் கெட் டேஷ் மீன்ஸ் எல்லாருக்கும் எத்தனை பென் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பென் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, 25 × 2 எவ்வளோ, 50 பென் இப்போ மொத்தமாக நமக்கு இருக்குது. அப்புறம் ஒரு சில்ட்ரன் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்காங்க, சில்ட்ரன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கிறது வந்து 10. 25 சில்ட்ரன்ஸ்லேருந்து 10 சில்ட்ரன்ஸாக மாறிட்டாங்களாம். இப்போ ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும் பார்க்கலாம். 1 children is equal to டோட்டலாக எவ்வளோ பென் இருக்குது, 50 பென் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா 10 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து 5. ஸோ ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு 5 பென்சில் கிடைக்கும். சீக்கிரமாக சிவி காலி பண்ணிடுவோம் இல்லையா. 10th question பாருங்கள். if PQ is equal to K, K is a constant கொடுத்துட்டாங்க and PQ are said to be very opposite to each other இல்லைங்களா. PQ வந்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு K வேல்யூ கிடைச்சிதுன்னா அது என்ன சொல்லுவோம், opposite to each other, அதாவது inversely proportion அப்படின்ட்டு சொல்லணும். அதுக்கு தான் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். இஃப் U and V are in direct proportion, direct proportion கொடுத்துருக்காங்க, then U1 V1 is equal to V1 U2 where U1 U2 are the values of U and V1 and V2 are the values of V. இது நமக்கே தெரியும். இப்போ Uனா U1 U2 வந்து U, Vனா V1 V2 வந்து V. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா வேல்யூ ஆஃப் V நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி எழுதிக்கலாம். UV is equal to U1 V1, V மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆன்சைட் போட்டோம். அப்போ U வந்து கீழே வந்துடும். ஸோ Vயோட வேல்யூ எதை பொறுத்து இருக்கும், U1 V1 U. ஸோ தட் இஸ் ட்ரூ. 12th question பாருங்கள். distance traveled by a bus and time taken are in inversely proportion அப்படின்னு கொடுத்துருக்காங்க with constant speed. அது எப்படி கரெக்ட் ஆகும், ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது வந்து இப்போ 1 ஹவருக்கு வந்து 5 கிலோமீட்டர்ஸ் இருந்தால் 2 ஹவருக்கு வந்து 10 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ஜாஸ்தியாக தான் போகும். ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். 13th question பாருங்கள். if x is equal to k into y then x and y are direct proportion. இது கரெக்ட் தானே, direct proportion x is equal to k into y. So that is true. 14th question பாருங்கள். the population of a country and area of a land per person are in inversely proportion. So that is true. ஸோ ஏன்னா ஏரியா ஜாஸ்தியாக இல்லை பாப்புலேஷன் ஜாஸ்தியாக ஏரியா வந்து ஒரு ஆளுக்கு கிடைக்கிற ஏரியா வந்து கம்மியாகிட்டே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கும், 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முதல்ல கரெக்டாக இருக்கும். அப்புறம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கம்பைன் பண்ணோன்னா நம்மளோட இடம் என்ன ஆகிடும், கொஞ்சம் கம்மியாகிடும் இல்லையா. ஸோ தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். 15th question பாருங்கள். length of a side of an equilateral triangle and its perimeters vary inversely. ஸோ நம்ம ரோம்பஸ்க்கு பார்த்த மாதிரி தான். இப்போது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இப்படி இருந்தால் பெரிமீட்டர் எவ்வளோ இருக்கோ அது ஜாஸ்தியாக தான் ஆகணும், கம்மியாகக்கூடாது. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். ஷார்ட் ஆன்சர்ஸ் பாருங்கள். பிளே கிரவுண்ட் இஸ் இன் ரெக்டாங்குலர் ஷேப் and its dimensions are directly proportional to the dimensions of a swimming pool.
given below அப்படின்னு கொடுத்துட்டு வித் எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஒரு ப்ளே கிரவுண்டும் இருக்கான், ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்கான், ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சின்னதாக இருந்தால் இது சின்னதாக இருக்கும், இது பெருசாக இருந்தால் இதுவும் பெருசாக இருக்கும். ஸோ இதை ரெண்டத்தை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணோமா, வித் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ ப்ளே கிரவுண்டுக்கு வந்து லென்த் வந்து 18, பிரெத் வந்து 9. ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து லென்த் வந்து 75, பிரெத் வந்து x2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. அதனால் கண்டுபிடிக்கிறது எக்ஸ்ன்னு எடுங்க, அப்போ தான் மேலே வரும். ஸோ x1 y1 x2 y2. இப்போ நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணுவோம், x1/y1 இஸ் ஈக்குவல் டு x2/y2 அப்படி தானே எடுப்போம். ஸோ x1 என்ன 9, 9/18 இஸ் ஈக்குவல் டு b/75. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். இந்த கீழே இருக்க 17 மட்டும் இந்த சைட் கொண்டு போனாலே போதும், நம்ம ஆன்சர் கிடச்சிரும். 9 × 75 டிவைடட் பை 18 இல்லைங்களா. ஸோ 9 1 டைம், 9 2 டைம்ஸ் 18 ஈஸியாக கேன்சல் ஆகிடுச்சு. இனி நம்ம 75 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 3s are 6, பேலன்ஸ் 1 5, 2 7s are 14, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சா 0, 2 5s are 10. ஸோ ஆன்சர் என்ன, 75 டிவைடட் பை 2 பண்ணும்போது 37.5 கிடைக்குதா. 37.5 மீட்டர்ஸ், அதுதான் நம்மளோட பிரெத்தாக இருக்கும். 17th question, if a car covers a distance of 82.5 kilometers in 5.5 liters of petrol, how much distance will it cover in 13.2 liters of petrol அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எரேசர் இதை கண்டுபிடிச்ச மாதிரி தான், 1 லிட்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே ஈஸி ஆகிடும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காரால் வந்து 82.5 கிலோமீட்டர்ஸை 5.5 liters ஆஃப் பெட்ரோலை ட்ராவல் பண்ண முடியுமா. அதே மாதிரி 13.2 liters ஆஃப் பெட்ரோலை எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும் அதுதான் கேட்குறாங்க. ஸோ 5.5 liters ஆஃப் பெட்ரோல் டிஸ்டன்ஸை ட்ராவல்டு வந்து எவ்வளோனா 82.5 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண முடியுது. அப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா 82.5 டிவைடட் பை 5.5. 1 லிட்டருக்கு 82.5 டிவைடட் பை 5.5. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணலாமா. ஸோ 82.5 இந்த பாயிண்ட் அப்படியே கேன்சல் ஆகிடும். 5.5 இப்போது 1 டைம் பண்ணால் தான் வரும், ஏன்னா 2 டைமே 110 போய்டும் இல்லையா. ஸோ இது 12 ஆகிடும், இது 7 ஆகிடும். 12 - 5 7, 7 - 5 2, இந்த 5 கொண்டு வந்துடலாம். அண்ட் 55 5 டைம்ஸ் வந்து 275. ஸோ 0. ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 15 கிடச்சிருக்கா. ஸோ நம்ம வேல்யூ பாருங்கள், 15 கிலோமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 1 லிட்டருக்கு தான் 15 கிலோமீட்டர். இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னா, டிஸ்டன்ஸ் கேன் பி கவர்ட் இன் 13.2 liters. ஸோ 13.2 × 15 இது ரெண்டை மல்டிபிள் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும் இல்லையா. இங்கே செய்யலாம். 132 × 15 லாஸ்ட்டாக அந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். 5 2s are 10, 2 0, பேலன்ஸ் 1, 5 3s are 15, +1 16, பேலன்ஸ் 1, 5 1s are 5, +1 is 6. அண்ட் 1 டைம் 1ஸில் 0 எழுதிடுங்க. 2 3 1. ஸோ 0 8 9 1 பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுட்டு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து 198 கிலோமீட்டர்ஸ் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். given that y is inversely proportional to x, complete the following table அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துட்டாங்க. அது ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். அண்ட் அது கண்டிப்பாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் நம்ம செய்யணும். ஸோ எக்ஸ் மேலே இருக்குது, ஒய் கீழே இருக்குது. 4 7.5 60 டேஷ், அப்புறம் இங்கேயும் கண்டுபிடிக்கணும். 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு கொடுத்தாலே என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கணும். அது எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒய் எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு கே. எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக 7.5. இது ரெண்டை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது பார்க்கலாமா. 75 × 4. ஸோ 4 5s are 20, 0 பேலன்ஸ் 2, 7 4s are 28, 29 30. ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் 0 கட் பண்ணிடலாம். ஸோ கேயோட வேல்யூ 30 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 30 வச்சு இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு கேவா, இது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 60 இருந்துச்சு எழுதிடலாம். ஒய் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கேயோட வேல்யூ என்ன 30. ஒய் அப்படியே இருக்கட்டும். மல்டிப்ளிகேஷனில் இருக்க 60 என்ன பண்ணிடலாம், டிவிஷனில் கொண்டு வந்துடலாமா. 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 3 1 டைம், 3 2 டைம் 6. 1/2னா 0.5ன்னு நம்ம எழுதிடலாம் இல்லையா. அது ரொம்ப ஈஸி, நமக்கு தெரியும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ இங்கே எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஒய் வந்து 12 கொடுத்துட்டாங்க. கேயோட வேல்யூ 30. ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 30 டிவைடட் பை 12, 6 5 டைம்ஸ், 6 2 டைம்ஸ், டிவைடட் பை 6 சைடில் வேணால் எழுதிக்கோங்க. 6ஆல் டிவைட் பண்ணோன்னா 6 5 டைம்ஸ் 30 அண்ட் 6 2s are 12. ஸோ 5 டிவைடட் பை 2 வந்து 2.5 நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம சைடில் செய்யனாலும் செய்யலாம். 2 2s are 4, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சா 0, 2 5s are 10. ஸோ 2.5 is your answer.
19th question பாருங்க. Amish took 10 days to complete a book by reading 40 pages per day. ஸோ 10 நாளில் தான் ஃபுல்லாக புக்கு முடிக்கிறாங்க அண்ட் 40 பேஜ் ஒரு நாளைக்கு படிக்கிறாங்க. How many pages must he read in a day to complete it in 8 days? ஸோ 10 நாளில் முடிக்கிறத 8 நாள்லேயே நான் படித்து முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஜ் வந்து நான் படிக்கணும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஜாஸ்தியாக படித்தா தானே கம்மி பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இது வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், ஏன்னா டேஸ் கம்மியாச்சுன்னா நம்ம வந்து படிக்கிற பேஜஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இது கம்மியாச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. x1 வந்து 8 ஆகணும் அண்ட் y1 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். x2 வந்து 10, y2 வந்து 14 எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தலைகீழ எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இது x1 y1, இது x2 y2 எடுத்தாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ 8 இன்ட்டு y1 இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 40. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 8 என்ன பண்ணிடலாம், டிவிஷனில் கொண்டு வந்துடலாமா. ஸோ y1 இஸ் ஈக்குவல் டு 8 1 டைம், 8 5 டைம்ஸ் 40, 10 5s are 50. ஸோ y-யோட வேல்யூ என்ன, 50. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் படிக்கணும், 50 பேஜஸ் படிக்கணும். அப்போ தான் 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். 20th question பார்க்கலாம். There are 200 students in a primary school. They need 50 liters of drinking water per day. ஒரு ஸ்கூலில் வந்து 200 பசங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து 50 liters of drinking water தேவைப்படுதான் ஒரு நாளைக்கு. பர் டேனா ஒரு நாளைக்கு. If 50 of them are reduced, ஸோ 200லேருந்து 50 பசங்க போயிட்டாங்கன்னா 150 பசங்க மட்டும் இருக்காங்கன்னா எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும், அதுதான் நம்மளோட கேள்வி. ஸோ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக லிட்டர்ஸ் தனியாக. ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல வந்து 200 இருந்தாங்க, 50 லிட்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு. 50 மெம்பர்ஸ் போயிட்டாங்கன்னா 150 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படுது பார்க்கணும்ல. ஸோ ஆள் கம்மியானா கண்டிப்பாக லிட்டர்ஸும் என்ன ஆகும், கம்மியாகிடும். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் எழுதிடலாம். 200 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 50 இல்லைங்களா. ஸோ இது எப்படி வருதுன்னா க்ராஸ் மல்டிபிள் மாதிரி எடுப்போம். இதுவும் இது இப்படி கூட எடுத்துக்கலாம். x1 y1 x2 y2. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், x1 by y1 இஸ் ஈக்குவல் டு x2 by y2ன்னு எழுதுவோமா. அப்போ 200 by 150ன்னு எழுதுவோமா. சைடில் நான் எழுதுகிறேன். 200 by 150 இஸ் ஈக்குவல் டு 50 by x. அப்போ எக்ஸ் வந்து இந்த சைடு இருக்கணும், அப்புறம் 150 இன்ட்டு 50 வரணுமா. இந்த ஸ்டெப் இங்கே வந்துருச்சு பாருங்கள், நான் டேரெக்டாக எழுதிட்டேன், அவ்வளோதான். ஸோ எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 200 என்ன பண்ணலாம், கீழே கொண்டுட்டு போயிடலாம். ஸோ இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடுமா. பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், வெறும் 15 இன்ட்டு 5 டிவைடட் பை 2 மட்டும் தான் இருக்குது. 15 இன்ட்டு 5 எவ்வளோ, 15 இன்ட்டு 5, 5 5s are 25, 5 பேலன்ஸ் 2, 5 1s are 5 6 7. ஸோ 75/2 ஆல்ரெடி நம்ம 75/2 சால்வ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 37.5 இல்லைங்களா. இன்னொரு வாட்டி சால்வ் பண்ணட்டுமா. டிவைட் பை 2, 2 3s are 6, பேலன்ஸ் 1 5, 2 7s are 14, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சா 0, 2 5s are 10. ஸோ ஆன்சர் வந்து 37.5. ஸோ எத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா 37.5 லிட்டர்ஸ். ஸோ இதோட ஒர்க் ஷீட் 5 வந்து எண்ட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் ஒர்க் ஷீட் 6 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.